கோவை மாவட்டம் போத்தனூரில் ரயில் சேவை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் ரயில்வே அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கவியரசன் அளிக்கும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். கோவை மாவட்டம் போத்தனூரில் பொதுமக்களும் விவசாயிகளும் இணைந்து இன்று காலை ரயில் நிலைய அதிகாரிகளிடம் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளனர். அந்த கோரிக்கை மனுவானது 2 விதமான கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக உள்ளது. ஒன்று, போத்தனூரிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமேஸ்வரம், திருச்செந்தூர், திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டது போல இனிமேலும் ரயில் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. மற்றொன்று, நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய ரயில் பாதையை பற்றியானது. இந்த போத்தனூர் அருகே அமைந்துள்ள இந்த ரயில் பாதையானது 60 அடி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கானது 3 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கின்றது. இந்த 3 கிலோமீட்டர் நீளத்துக்கும் இருபுறமும் உறுதித்தன்மையில்லாத பாறைகளால் வாய்ந்த பள்ளத்தாக்காக இது அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள 50 மீட்டர் சுற்றளவில் மட்டுமே 4 கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த கல்குவாரிகளில் வைக்கப்படும் வெடி மருந்துகளால் இந்த பாறைகளினுடைய விரிசல்கள் ஏற்பட்டு அந்த பாறைகள் அடிக்கடி ரயில் பாதைகளில் வந்து விழுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்ற எச்சரிக்கையையும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செயல்பட்டது போல ரயில் பயணம் தேவை என்ற கோரிக்கை எழும் அதே வேளையில் அந்த ரயில் பயணமானது ஆபத்து நிறைந்தவையாக இல்லாமல் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவையிலிருந்து கவியரசன்.